ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைகள் 50 வருட அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாணன் அவர்கள் இருக்காங்க. வருகிற 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது, யோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வரக்கூடிய 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும்? சிம்ம ராசி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்களுக்கு அந்த ராசி இருந்திருக்கு. அவங்க நம்ம நாட்டையே ஆண்டிருக்காங்க. அந்த மாதிரி வரக்கூடிய 2026 இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் ஐயா? நல்ல ஒரு இந்த புது வருட பிறப்பை எப்படி செஞ்சால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்ன்ற ஒரு வார்த்தைக்காக நீங்கள் சொல்கிறத பழசு எப்படி இருந்தது, புதுசு எப்படி இருக்க போகுது என்ன நம்ம அதை பார்க்கும்போது, பழசை பொறுத்த வரையும் நிறைய மனிதர்கள் பிரமுகர்கள்லாம் மாண்டு போனாங்க. நம்மளுடைய பூமியில் சில இடங்கள்லாம் எதிர்பாராத யுத்த காலத்தில் நின்று அதில் என்ன நடக்குமோ நினைக்கும்போது அதில் நிறைய பேர் எதிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும் நின்று அவ்வளோ பெரிய சக்திகளை எதிர்த்து எல்லாத்தையும் வெற்றி கொடி எடுத்து நாட்டினார். அவருக்கு பல நேரங்களில் பல பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருந்ததுன்னு நம்ம கவனிக்கிறோம். ஏன்னு கேட்டால் சிம்மராசியில் என்ன இருக்குது, கேது இருக்குது. இந்த கேது இருக்கும்போது வயதானவர், திருமணம் ஆகாதவர், அவர் ராஜ்யத்தை ஆளும் பொழுது அவருக்கு பல பிரச்சனைகள் வரும். அவர் அதில் தப்பிப்பார். இவர் எப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கல் எடுப்பார்னா, தன்னுடைய அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவம் நான்ற எண்ணம் வைக்க மாட்டார். அந்த நான்ற வார்த்தையை நீன்னு வச்சிருவார். அப்போ நீனும் போது அவன் தன்னை பற்றி பேசிட்டான், ஒரு நாட்டுக்கு தலைவனே நம்மளை பண்ண பேசிட்டான்னு அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அதை ரிசீவ் பண்ணுவார். கேது எப்படி தான் அதில் கட் பண்ணும், ராக அள்ளி கொட்டும். அந்த யுகத்தின் பிரகாரம் நம்ம இந்தியாவுக்கு ஏன்னு கேட்டால் தமிழ்நாடும் இந்தியாவும் கன்னியாராசியும் கடக ராசியும் சார்ந்தது. அதனால் குரு பகவான் இப்போ வந்திருக்காருல்ல அது ஒரு என்ன பண்ணுவார்னா, இது வரப்போகிறதுக்கு முன்னாடி மிதுனத்தில் இருந்தது. அப்போ இவர் என்ன செஞ்சார்னா அழகாக அதை கவனிச்சார். மற்றவங்களோட சேர்ந்து நீன்னு சொல்லிட்டு வருவார். இப்போ அவங்க எல்லாம் யோசிப்பாங்க, சிம்மன் தான் ராஜ்யத்தை ஆள்றது, சொன்னபடி நடக்கிறது. அப்படிப்பட்ட ராசியையே இந்த 2026 என்ன பண்ண போகுதுன்னா, ரொம்ப இழப்பீடு வராமல் தக்க வைக்கிறதுக்குள்ள யுக்தியெல்லாம் கையாளும். அந்த கேது நகரும்போது என்னென்னலாம் பேஸ் ஃபண்டமெண்டல் பண்ணணுமோ அது செஞ்சிடும். தொழில் ரீதியாக சொல்கிறீங்களா? தொழில் ரீதியாக, உலக ரீதியாக, மனிதனுடைய உடல் ரீதியாக மருத்துவத்துக்கு போவாங்க. இது தெரியாத இவ்வளோ நாள் செலவு பண்ணேன்னு அதுக்குள்ள மருந்து மாத்திரை இப்போ தான் கிடைக்கும். ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவன் மேலே சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் இவன் தானா அவன்னு எனக்கு தெரியல, இந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ப்ரூஃப் அப்போ தான் கிடைக்கும். அது மாதிரிலாம் இந்த கேது என்ன பண்ணா, ஞானக்காரங்கள்ல அவனுடைய சாரத்தில் சுயசாரத்தில் போகிறான், அவன் சுய ரூபத்தை காட்டுவான். அப்போ அந்த ராசி நேயர்களுக்கு யார், சூரியன் தானே. அந்த சூரிய பகவான் நேராக 5ஆம் இடத்துலேருந்து திரிகோணத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னா அக்னி நட்சத்திரத்தில் தான் போகும். புத்தாண்டு அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது இவன் ரொம்ப சுதாரிப்பாக இருப்பான். இந்த சுதாரிப்பாக இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவான்னா, ஏற்கனவே பட்ட அவஸ்தையினால் ரொம்ப கவனமாக இருப்பான். ரொம்ப கவனப்பான். யாகங்கள் நடக்கும், நிறைய இடங்களில் புது அனுபவம் கிடைக்கும். நான் கோவிலெலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போவான். அந்த நேரத்தில் பார்த்தா இந்த கோவில் வழியாக தான் போக வேண்டியது வரும். போகும்போது சார் கொஞ்சம் நில்லுங்க சார், அங்கே கூட்டமாக இருக்குன்னு நிற்க வச்சுருவாங்க. இதெல்லாம் நான் சொல்கிற விதங்களை பார்த்து நிறைய பேர் எப்படிங்க அதை கணிக்கிறீங்கன்னெலாம் கேட்டிருக்காங்க. அந்த அந்த மூமெண்ட் என்னவோ ஆகும். அப்போ யூகத்தை எப்படி கொண்டு போகிறோன்னா, இந்த ராகு கேதுகளுடைய நிழல் கிரகம் தானே, அந்த சூரியன்றத ஆத்மகாரகன் சரீரத்தை எடுத்துகிட்டு போகணும். இந்த சந்திரன், இந்த சூரியன், இந்த ஆத்மகாரகன் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தத்துரமாக தெரியும். அவனோட ஜாதக ரீதியாகவும் அது கொண்டு போவாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் 2026 இந்த மனிதர்கள் 2025 பட்ட அவஸ்தையை முன்வைச்சு எல்லாமே நான் சொல்லாமல் நீன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது எதிரியை உயர்த்தும் போது இவங்களை யாரையும் உயர்த்தி பேசுகிற ஆள் கிடையாது. அப்பேற்பட்டவங்க உயர்த்தி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு
தானரா அகங்காரம் ஏறிடும், எல்லாத்தையும் அவங்களே தப்பு பண்ணிடுவாங்க. அப்புறமேல இது செஞ்ச தப்பு தானே, அவர் சொன்னாரியா, அதை கேட்டு தான் ஏன் செஞ்சேன், அவர் சொன்னது இங்கே வராது, செஞ்சது தானே வரும். சொல்லு தானே செயலாகுது, சொல் அங்கே வருது. சொன்னது எதுக்கு சொன்னேன், அடுத்த வருஷம் இப்படி இருன்னு சொல்லிக்காக நான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க இவங்க. அந்த வார்த்தை அந்த இடத்துல மாறும், ஆனால் செயல் மாறாது. அப்படி எதிரிகளை மாட்டி விட்டுரும் இந்த சிம்மராசி. அதனால கணவன் மனைவி 2 பேரும் அன்பாயிருங்க, சண்டை போடாதீங்க. உங்களோட அன்பில் கொஞ்சம் பிரச்சனையை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த கோர்ட்டாலையும் அதுக்கு தீர்வே கிடையாது. குடும்பம் வீணாக போகும். சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆமாம், சிம்மராசிக்கு. இந்த சிம்மராசி இந்த உலகத்தை ஆளக்கூடிய இந்த அரசனை என்ன பண்ணுன்னா, எதுக்கு ஒரு சதய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, திருவாதிரை சுவாதி சதயம்னு. அந்த சதய நட்சத்திரம்னா பல ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்ச கர்ம வினையை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நட்சத்திரம் அது. அது கரெக்டாக சிம்மத்துக்கு ஏற்றப்பட இருக்கும். சிம்மராசி சாட்டை எடுத்தாலும் அடி அடின்னு அடிப்பான். ஊரில் பாரு, கிராமத்துலேருந்து ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அவன் என்னன்னாக்கா, ஐயா வணக்கம், ஒரு கும்பிடு போடணும், கூட கும்பிடு போடணும், அந்த அப்படியே முதுகு தண்டு வடத்தை குனிய வைக்கும், அப்படியே கம்பீரமாக போவான். கடைசியில் ஏந்திரிக்க முடியாது, படுத்து கிடப்பான். ஏன்னு கேட்டால் அடிமையாக்க வைப்பதும் நிறைய அந்த மாதிரி சினிமா படங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த வருஷத்தில் சூப்பராக ஓடும். சினிமா படம் எடுக்கும்போது அடிமை மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, இது மாதிரி உள்ள படம்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வரும். புதிய புதிய நபர்கள்லாம் சினிமாவுக்கு வருவாங்க. என்ன அடி, ஆனால் அவங்களுக்கு விபத்து வர்றதை அவங்க கவனமாக இருக்கணும். இதில் இருக்க ராகுல் தானே, நான் வருவாங்க. யாருமே புதிர் மாதிரி உள்ளே இருக்கிறவங்க திடீர்னு புறப்பட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட சமூக வளர்ச்சிக்கு 2026 வழிகாட்டும். நீண்ட நாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு இமோஷன் வரும். வயதானவர்களை இவங்க நினச்சி இந்த தர்ப்பணம் பண்ணுறாங்களே, தர்ப்பணம் என்பது ஒன்றும் இல்லைப்பா, மெமரியை ஸ்டோர் பண்ணுறது. இப்போ நான் இருக்கிறேன்னா 9 தலைமுறை பேர் தெரியும். அது இப்போ நான் 9 தலைமுறைக்கு முன்னாடி என் பேர் பேரம்பலவான்னு வச்சதுக்கு என்னடா காரணம்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டான். பதில் சொல்ல முடியாதுன்னா, இது தெரியாது ஏன்டா வந்துன்னு துரத்தி விட்டான். அதே நேரத்தில் இதுக்கும் அதே இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிற்றம்பலம்ன்றது இங்கே 9 தாத்தாவுடைய பேர். 9வது முதல் தாத்தாவோட பேர் சிற்றம்பலம். நான் 9வது ஆள் பேரம்பலம். அப்போ எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது. அப்போ அந்த வம்சாவழியில் ஒவ்வொரு தாத்தாவுக்கும் ஒரு பிள்ளைங்க வந்தாங்களே, எனக்கு பின்னாடி பிள்ளைங்க கிடையாது. அப்போ ஆண் வாரிசு இல்லைன்னும் போது என்னோட கட்டாயத்தில் அந்த சிற்றம்பலமும் பேரம்பலமும் இயற்கையாகவே இணைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம முன்னோர்களை கேட்டு 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 வரும்போது பார்த்தா, ஒரு சிவனுடைய பேர், சிவம்ன்றது ஜீவன் பேர், உயிரோட பேர். ரத்தம் தான் முருகன் பேர். விநாயகர்ன்றது நல்ல கட்டுப்பாடு நெறிமுறைகளுக்கு உடையது. இதெல்லாம் உடற்கூரை ஜோதிட ரீதியாக நெறிப்படுத்தி, போ குட்டிக்கோ தோப்பு கண்ணை போடு, உனக்கு ரொம்ப கோபம் வருதா அளவு குத்து, அந்த இதை இழு, பால் காவடி எடு, அதெல்லாம் ஒரு மருத்துவ ரீதியாக தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க. இவங்க என்னென்னா, நான் தப்பு பண்ணால் நேராக போய் மன்னிப்பு கேட்கலான்னா, பரிகாரம் பண்ணலான்னா எப்படி பரிகாரம் வேலை செய்யும். இதுதான் நம்ம அறியாமையில் இருந்தவங்களுக்கு அறிவுடைமை ஆக்குவதற்கு இந்த 2026 பண்ணும் சிம்மராசிக்காரவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் 2 2 2 4 ஒரு சுற்றி 4க்கு வந்தது. சுண்ணம்னு தமிழில் பேர் ஜீரோவுக்கு. அப்போ ஒரு சுற்றுது, பூமி சுற்றுல, பூமியை சந்திரன் சுற்றுதுல, அது சுற்றிட்டு வரும்போது 2 2 4 கிரகணம் ஆயிடுது. இந்த 2 நிற சந்திரனை அது போய் சேரும்போது கிரகணம். இந்த வருஷம் கிரகணம் பிடிச்ச வருஷம். அப்போ அந்த கிரகணம் பிடிச்சது எப்போ விடுபடும்னா, ஒரு பெண் அரசியல்வாதி வருவாங்க. 2026 ஒரு பெண் அரசியல்வாதி வருவாங்க. அவங்க எல்லாரும் செஞ்சதை விட சூப்பராக செய்வாங்க. அவங்க நல்ல பேர் எடுத்தவங்களாம் இருக்க மாட்டாங்க, கெட்ட பேர் எடுத்தவங்களாம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாத அப்படியே அது ஒரு விதமாக வருவாங்க. அங்கே சூழ்நிலை அவங்கள பிடிச்சி மேலே இழுத்து போட்டுருவான். ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்கும். ஏன்னு கேட்டால் 26 சுக்கிரன்ல, அந்த சுக்கிரனோட இது. இந்த சிம்மத்துக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானமும் 9 கூடையும் சுக்கிரன், அவன் இழுத்து போட்டுருவான். எப்போதும் ஒரு சூரியன் போகுதுன்னா பக்கத்துலேயே புதன் போவோம், அடுத்த கிரகம் தானே சுக்கிரன். இவங்க 3 பேர் சேர்ந்த ஒரு கூட்டு கிரகம், ஒரு 3 ராசியை தாண்டி போகாது. அந்த கூட்டு கிரகத்தில் சுக்கிரனுக்கு மதிப்பு இருக்குது, 12ஆம் இடத்துக்குரிய சந்திரனுக்கு மதிப்பு இருக்குது. 2 சேர்ந்து கிரகணத்தில் மாட்டுறதுனால 2026 மாபெரும் சக்தியோட பிரதிபலிப்பாக
இந்த 2026 நம் தேசத்திற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் செயல்படுத்தும். சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் வரும், அந்த ராசிக்காரர்களுக்கு. ஏன்னு கேட்டால் கவனிக்கிறதுல தானே. ஓகே. ரெண்டாவது வந்து ஆடம்பரத்துக்காக பிறருடைய உணவு முறைகளை கையாளும் போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை கவனமாக கையாளுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இதுக்கு நம்ம வந்து ஒரு அறிவுறுத்துகிறோம். இது வருமா வராதன்னு அவங்க சொந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு முடிவெடுக்கணும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க சிம்ம ராசிக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு வேற சொல்லியிருக்கீங்க. அதை நம்ம கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மாற்றங்களுக்கு. ஸோ என்ன மாற்றம் வரப்போகுது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறப்போகுது 2026 அப்படின்றதில் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வையகம்.